வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். திடீரென மாரடைப்பு, கடைசி வரை ஓயாத சினிமா தாகம், விக்ரம் சுகுமாரனின் கடைசி நிமிடங்கள், இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மதயானை கூட்டம் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான விக்ரம் சுகுமாரன் நேற்று மதுரைக்கு சென்று தயாரிப்பாளர் ஒருவரிடம் தனது அடுத்த படத்துக்கான கதையை சொல்லிவிட்டு பேருந்தில் ஊர் திரும்பும்போது அவருக்காக திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமாகியிருக்கிறாரு. சாகக்கூடிய வயதா இது, சீக்கிரம் சென்று விட்டீர்களே என நடிகர் சாந்தனு தனது எக்ஸ்தல பக்கத்தில் விக்ரம் சுகுமாரன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகிறார். கமலஹாசன் போலவே பரமக்குடிக்காரரான விக்ரம் சுகுமாரன் சினிமாவில் எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற வெறியில் சென்னைக்கு வந்தார். இயக்குனர் பாலு மகேந்திரா பட்டறையில் வெற்றிமாறன் போலவே இவரும் தன்னை உதவியாளராக இணைத்து கொண்டிருந்தார். பாலு மகேந்திரா பின்பு வெற்றிமாறனுடன் பயணித்து வந்த விக்ரம் சுகுமாரன் பொல்லாதவன் படத்திலேயே சிறு வேடத்தில் நடிச்சிருப்பார். அதன் பின்பு சசிகுமார் நடிப்பில் வெளியான கொடிவீரன் படத்தில் நடித்திருந்தார். வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியாகி தேசிய விருது பெற்ற ஆடுகளம் படத்திற்காக வசனகர்த்தாவாக இருந்த விக்ரம் சுகுமாரன் தான் சினிமாவில் பெரியாளாக வேண்டும் என்கிற நோக்கில் தான் பல வருடங்களாக அதற்கு மட்டுமே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தார். கடந்த 2013ஆம் ஆண்டு கதிர் ஓவியா நடிப்பில் வெளியான மதயான கூட்டம் படத்தின் மூலமாக இயக்குனராக மாறி விக்ரம் சுகுமாரனுக்கு அந்த படத்தின் மூலம் பாராட்டுகளும் குவிந்து வந்தது. பெரிதாக பட வாய்ப்புகளும் அமையவில்லை. 2023ஆம் ஆண்டு சாந்தனு, கயல், ஆனந்தி, பிரபு நடிப்பில் வெளியான ராவணகோட்டம் படத்திற்காக சுமார் 10 ஆண்டுகள் கழித்து சினிமாவில் பல போராட்டங்களாக சந்தித்தவர் விக்ரம் சுகுமாரன். அதன் பின்பு அடுத்ததாக தேரும் போரும் படத்தை இயக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்த அவர் திடீரென நேற்று நள்ளிரவு மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தது திரையுலகமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் விக்ரம் சுகுமாரனுக்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள் இணையதளத்தின் வாயிலாக இரங்கல் செய்தினை வெளியிட்டு வராங்க. செங்குன்றம் வசித்து வந்த விக்ரம் சுகுமாரன் மதுரைக்கு சென்று தயாரிப்பாளர் ஒருடம் தனது அடுத்த படத்திற்காக கதை சொல்லிவிட்டு மீண்டும் சென்னைக்கு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் நேற்று நள்ளிரவு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க. சிகிச்சை பலனளிக்காமல் அவங்க உயிரிழந்து போயிட்டாங்க. அவருடைய இறுதிச் சடங்கு செங்குன்றத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெறும் என்று அவங்க குடும்பத்தினர்கள் தெரிவித்திருக்கிறாங்க. நடிகர் சாந்தனை வைத்து கடைசியாக ராவணம் கோட்ட படத்தை விக்ரம் சுகுமாரன் இயக்கினார். விக்ரம் சுகுமாரன் வழிகளையும் திறமைகளையும் நன்பாக அறிந்து வைத்திருப்பார். உங்களிடமிருந்து நிறைய படங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன், என்றைக்குமே உங்களை மறக்க மாட்டேன், அவ்வளோ அவசரம் ஏன், உங்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும். சாந்தனு பார்த்தீங்கன்னா எக்ஸ்தல பக்கத்தில் விக்ரம் சுகுமாரனுக்கு ராவணகோட்ட படத்தில் பணியாற்றிய புகைப்படங்களை வெளியிட்டு இரங்கல் தெரிவிச்சிருக்கிறாரு. நடிகர் கதிர், இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்டோர் பலருமே விக்ரம் சுகுமாரனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து மாரடைப்பு காரணமாக 40-50 வயதுக்குள்ளேயே சினிமா பிரபலங்கள் பலருமே உயிரிழந்து வரும் சோகம் தொடர்ந்து வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.